13 டிசம்பர் 2025 திருவருகை கால சனிக்கிழமை புனித லூசி கன்னி மறைசாட்சியினுடைய நினைவு நாள். இன்றைய நற்செய்தி மத்திய எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கும். அதிகாரம் 17 இறைவசனங்கள் 10-13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கத்தோலிக்க தமிழ் திருச்சபையின் யூடியூப் சேனலுடைய அன்பு பக்தர்களை, இன்றைய நாளில் தூய லூசி அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் சிசிலி நாட்டில் உள்ள சைக்கோஸ் நகரில் பிறந்தவர். தாய்க்கு நேர்ந்த கொடிய நோய் ஆகத்தம்மாள் கல்லறையில் வேண்டி குணமானதால் தான் கன்னியாக இருக்கப் போவதாக இறைவனுக்கு வாக்களித்தார். லூசியாவை ஒரு வாலிபனுக்கு மணமுடிப்பதாக தாய் வாக்களிக்கவே அவன் கடுங்கோபம் கொண்டு அவளை கெடுக்கும்படி தீய பெண்கள் விடுதிக்கு அனுப்பி அங்கு அவளுக்கு தீயிட்டார்கள். தீ அவளை தொடாததால் 304ஆம் ஆண்டு அவளை வாளால் வெற்றி கொண்டார்கள். இறைவனுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்த இந்த கன்னியினுடைய நினைவு நாளில் இறைமகனின் நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவானை பற்றிய குறிப்பானது எலியா இறைவாக்கினரை வைத்து கூறப்படுகிறது. எலியா மெசியாவுக்கு முன்பே வரவேண்டும் என்றும் சீடர்கள் இயேசுவிடம் வந்து கேட்கின்ற பொழுது, இயேசு எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவருடைய செயல்களை பற்றி சொல்கின்ற பொழுது இறுதியில்தான் சீடர்கள் அது திருமுழுக்கு யோவான் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் வாழ்ந்த அந்த காலகட்டங்களில் ஆண்டருடைய அந்த இறையரசு பணியை திருமுழுக்கு யோவான் ஞானஸ்தானத்தை அளிப்பதன் மூலமாக மனமாற்றத்திற்கு வழிகளை ஏற்படுவதன் மூலமாக ஒவ்வொரு யூத மக்கள் பல இடங்களில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் மனமாற்றத்துக்கு அவர் அழைத்திருந்தார். ஆனால் அவர்கள் அந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை நிராகரித்தார்கள். ஏன், அவரை கொன்றும் போட்டார்கள். அந்த மக்கள் அறியாமையில் வாழ்ந்தார்கள். அதன் மூலமாக திருமுழுக்கு யோவானையும் எலியாவையும் அவர்கள் நிராகரித்தார்கள். கடவுளுடைய தூதருடைய பாதைகளானது பொதுவாக பாடுகளையும் துன்பங்களையும் சுமந்து செல்வதுதான். அதற்கு திருமுழுக்கு யோவான் ஒரு உதாரணமாக இருக்கின்றார். இன்று நாம் பலவிதமான எதிர்பார்ப்புகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதிர்பார்ப்புகள் தான் ஒரு மற்ற மனிதரை நிராகரிக்கின்றதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. ஒருவருடைய எதிர்பார்ப்பு வட்டத்திற்குள் வரவில்லை என்றால் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மெசியா அரச மாளிகையில் பிறப்பா என்று கூறிய எதிர்பார்த்த அந்த மக்களுக்கு மாட்டு தொழுவத்தில் பிறந்ததை, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்ததை, சாதாரணமாக மனிதராக பிறந்ததை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவரையே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவருக்கு முன்பாக வந்த ஒவ்வொரு இறைவாக்கினுடைய நிலைமையும் அதே போன்றுதான். அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று நம்மிடையே இருக்கின்ற கடவுளுடைய தூதர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய அழைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவன் நம்மிடத்தில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய இறையரசு பணியை வெளிப்படுத்துவதற்காக பல தூதர்களை நம்மிடத்தில் அனுப்பி வைக்கின்றார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சமூகம் இருக்கின்ற பிள்ளைகள் பல ரூபங்களில் பல சூழ்நிலை வழியாக இறையரசு பணிக்காக பல அழைத்தலை நமக்கு இறைவன் அளிக்கின்ற நாம்
அவர்களை நிராகரிக்கின்றோம். நம்முடைய எதிர்பார்ப்புக்குள் இறைவன் வரவில்லை என்றால், நாம் கேட்டதை இறைவன் அளிக்கவில்லை என்றால் அவரை நிராகரிக்கின்றோம். நம்முடைய எதிர்பார்ப்புகளில் நமக்கு முன்பாக இருக்கின்ற நம்மிடம் வாழ்கின்ற நம்முடைய உறவினர்கள் நாம் சொல்வதை செய்யவில்லை என்றால், நாம் எண்ணுவதை அவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்களை நிராகரிக்கின்றோம். ஆக இந்த நிராகரிப்பது என்பது எதிர்பார்ப்புகளுடைய வட்டத்துக்குள் இருக்கிறது. இன்று அந்த எதிர்பார்ப்புகளை நாம் எடுத்து கலைந்து விட்டு அன்பிலும் பொறுமையிலும் வளர நம்மை நாம் தயாரிக்க வேண்டும். நம்முடைய மனசாட்சியிலிருந்து வருகின்ற ஒரு அமைதியான உள் உணர்வுடன் பிறரை ஏற்றுக்கொண்டு பிறரிடத்தில் கடவுளுடைய பிரசனத்தை நாம் உணர வேண்டும். நாமும் கடவுளுடைய பிரசனத்தை கழிக்கின்ற ஒரு தூதுவர்களாக மாற வேண்டும். அவ்வாறு மாறுகையில்தான் அதற்கு கண்டிப்பாக பல துன்பங்கள் பாடுகள் வரும். இறைவனுக்காக வாழ்கின்ற பொழுது பல சவால்களை நாம் சந்திக்க நேரிடும். அந்த சவால்களையும் ஏற்றுக்கொண்டு இறைவனுக்காக பிறரிடத்தில் அவருடைய சீடராக செல்ல நாம் இன்று முற்பட வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுதும் இறைமகன் இயேசுடைய வருகையானது நம்மையே தயார்படுத்துகின்ற வருகையும் அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை நம்மால் ஏற்று வைக்க முடியும். அதுதான் இறைவன் நமக்கு இன்று அளிக்கின்ற ஒரு அழைப்பாக ஏற்று இன்றைய நாளில் இறைவனிடத்தில் நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் சமர்ப்பித்து அவருடைய பிரசனத்தில் நாம் வாழ்ந்து நம்மையும் பிறரையும் நாம் ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய அன்பு சீடர்களாக மாற தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல அன்பு இறைவா, இந்த நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாளில் எங்களை செய்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி கூறி இந்த புதிய நாளினுடைய விடியலில் உமது பிரசனத்திற்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கின்றோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கற்பித்தபடி நாங்கள் எதிர்பார்ப்புகளுடைய பிடிகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு உதவியாய் வாரும். இறைவாக்கினர் எலியா பருவை எதிர்பார்த்த ஏற்கனவே வந்திருந்த திருமுழுக்கு யோவானை அடையாளம் காண தவறிய சீடர்களைப் போன்று நாங்கள் இன்று இருந்து விடாதபடி எங்களை காத்திரலும். எங்களுடைய சொந்த கருத்துக்களால் எதிர்பார்ப்பு உலக பார்வைகளாலும் எங்கள் கண்களை மூடிக்கொண்ட அந்த ஒரு தருணத்திற்காக, பிறரை ஏற்றுக்கொள்ள மறுத்த தருணத்திற்காக, நீர் அவருடைய ரூபத்தில் வந்த நபர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த தருணத்திற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, இன்று நாங்கள் நீர் எங்களோடு இருப்பதை உணர்ந்து உங்களைப் போல் நாங்கள் வாழ, உங்கள் அன்பை நாங்கள் சுவாசிக்க சுவைக்க எங்களுக்கு உதவியாக வாரும். கன்னியான புனித லூசியாவை போன்று மறைசாட்சி வாழ்வில் உமையிடம் நாங்கள் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையின் பேரில் எந்த சவால்களையும் சந்தித்து துன்பத்தையும் ஏற்று பாடுகளையும் ஏற்று எங்களுடைய மனதை உமக்கு அளித்திட எங்களை ஆசீர்வதித்தரலாம். இன்று எங்களுடைய மனதில் இருதயத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து குடிக்கொள்ள தேவையான எல்லா விதமான தயாரிப்புகளை நாங்கள் மேற்கொள்ள, எங்கள் இதயங்களை நெகிழ்வாக வைத்துக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். திருமுழுக்கு யோவானையும் இயேசுவையும் போன்று நாங்கள் உண்மையை இன்று அறிவிக்கின்ற பொழுது, இறையரசு பணியை நாங்கள் செய்கின்ற பொழுது, உமது வழியில் நாங்கள் நடக்கின்ற பொழுது, அதற்கு எதிராக வருகின்ற ஒவ்வொரு பாடுகளையும் நிராகரிப்புகளையும் ஏற்றுக்கொள்கின்ற தைரியத்தை எங்களுக்கு தாரும். இந்த புதிய நாளில் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையிலும் உமது கரத்தினுடைய வழிநடத்தலை காண எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆண்டவரே, உமது வழியை நாங்கள் இன்று பின்பற்றி உமது அன்பையும் இரக்கத்தை எங்கள் செயல்கள் மூலம் வெளிப்படுத்த, இந்த நாளை பயன்படுத்த எல்லா விதமான ஞானத்தை எங்களுக்கு அளித்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.